everyone, welcome back to our channel. 2026-2027ல இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப இந்த அப்டேட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. டிஎன்ஏ கட் ஆஃப் பேஸ் பண்ணி கோயம்புத்தூர்ல இருக்க டாப் இன்ஜினியரிங் காலேஜ்ல மெரிட்ல ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்கங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இப்பதான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. ஆமாங்க, கோயம்புத்தூர்ல இருக்க டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் ஆன வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹை பிளேஸ்மெண்ட் கொண்ட காலேஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி உங்களுக்கு மெரிட்ல ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அந்த டீடைல்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கோயம்புத்தூர்ல தான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். சோ மிஸ் பண்ணாம எண்ட் வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலேஜ் நேம் வந்து பாத்தீங்கன்னா KGSL இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். துடியலூர் ரோடு, சரவணம்பட்டி, கோயம்புத்தூர்ல தான் இந்த காலேஜ் லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜை கவுன்சிலிங்ல செலக்ட் பண்ண நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய டிஎன்ஏ கோட் 2751. சோ இதுதான் இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். சோ இந்த காலேஜ்ல கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீஸ் கன்செஷன் இல்லனா வைவர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். உங்களோட கட் ஆஃப் மார்க் 185 பிளஸ், அதாவது 185க்கு மேல உங்களோட கட் ஆஃப் இருந்தது அப்படின்னா உங்களோட டியூஷன் ஃபீயும் உங்களோட ஹாஸ்டல் ஃபீ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. சோ இது ரெண்டுமே நீங்க பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே உங்களோட கட் ஆஃப் மார்க் வந்து பாத்தீங்கன்னா 180 பிளஸ் சிஎஸ்ஏ மாதிரியான கோர்ஸுக்கு ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. சோ டியூஷன் ஃபீ மட்டும் உங்களுக்கு இதுல ஃப்ரீயா வரும். ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படிக்கிற மாதிரி இருந்தா அதுக்கு நீங்க பே பண்ற மாதிரி தான் இருக்கும். அதே உங்களோட கட் ஆஃப் மார்க் 180 பிளஸ், அதாவது 180க்கு மேல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீ, அதாவது டியூஷன் ஃபீ பிளஸ் ஹாஸ்டல் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீ. பட் கோர்ஸ் என்னன்னா மெக்கானிக்கல் இல்லைன்னா உங்களுக்கு ரோபோட்டிக் ஆட்டோமேஷன், இந்த ரெண்டு கோர்ஸ்ல ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 180 பிளஸ்க்கு மேல உங்களோட கட் ஆஃப் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீ பிளஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் ரெண்டுமே ஃப்ரீ பண்ணி தருவாங்க. சோ மேல இருக்க 185 பிளஸ்க்கு வந்து நீங்க என்ன கோர்ஸ் வேணா எடுக்கலாம். உங்களுக்கு என்ன கோர்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த கோர்ஸ் எடுத்து நீங்க படிக்கலாம். உங்களுக்கு ஃபுல்லாவே டியூஷன் ஃபீ பிளஸ் ஹாஸ்டல் ஃபீ வந்து ஃபுல்லாவே ஃப்ரீ. இதுதான் KGSL இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியோட கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா வைவரிங் ஆப்ஷன் இதுதான். நம்ம நெக்ஸ்டா பார்க்கக்கூடிய காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் NGB இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் தான் பார்க்க போறோம். டாக்டர் NGB நகர், களப்பட்டி மெயின் ரோடு, கோயம்புத்தூர்ல தான் இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ கவுன்சிலிங்ல செலக்ட் பண்ண நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய டிஎன்ஏ கோட் வந்து பாத்தீங்கன்னா 2736. இதுதான் இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். சோ இந்த காலேஜ்ல கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீஸ் ரிடக்ஷன் பண்றாங்கன்னு பார்க்கலாம். உங்களோட கட் ஆஃப் மார்க் 185 பிளஸ் பிளஸ் போட்டிருந்தாவே நீங்க 185க்கு மேல எடுக்கணும். சோ 185க்கு மேல 200 குள்ள என்ன கட் ஆஃப் மார்க் நீங்க வச்சிருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஃபுல்லா டியூஷன் ஃபீ அண்ட் ஹாஸ்டல் ஃபீ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலேஜ்ல ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. சோ நீங்க எந்த விதமான அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டாம். கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரீயாவே இந்த காலேஜஸ்ல படிக்கலாம். அதுக்கு எந்த கோர்ஸ் வேணா நீங்க எடுத்து படிக்கலாம். அதே உங்களோட கட் ஆஃப் மார்க் வந்து பாத்தீங்கன்னா 180 இருக்கு, அதாவது 180 மார்க் இருந்து அப்படின்னா உங்களோட காலேஜ் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. சோ நீங்க காலேஜ், அதாவது டியூஷன் ஃபீ வந்து நீங்க ₹1 கூட பே பண்ண தேவையில்லை. ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க என்ன கோர்ஸ் வேணா அதுல செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், பெட்டத்தாபுரம், காரமடை, கோயம்புத்தூர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ கவுன்சிலிங்ல செலக்ட் பண்ண நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய டிஎன்ஏ கோட் 2673. சோ இதான் காலேஜோட கோட். சோ உங்களுக்கு கட் ஆஃப் பேஸ் பண்ணி என்ன மாதிரியான வைவரிங் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். 190ல இருந்து 200 வரைக்கும் நீங்க கட் ஆஃப் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன கோர்ஸ் எடுத்தாலும் சரி உங்களுக்கு டியூஷன், ஹாஸ்டல் அண்ட் ஃபுட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல ஃப்ரீ. நீங்க படிக்கக்கூடிய டியூஷன் ஃபீ ஆகட்டும், நீங்க தங்கக்கூடிய இடமாகட்டும், நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஆகட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல உங்களுக்கு ஃபுல்லா ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. 190ல இருந்து 200 வரைக்கும் கட் ஆஃப் எடுத்திருந்தீங்கன்னா என்ன கோர்ஸ் வேணாலும் இந்த காலேஜ்ல நீங்க படிச்சீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு ஃப்ரீ தான். 180ல இருந்து 189 கட் ஆஃப் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்துறாங்க. பட் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 50% மட்டும் உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுப்பாங்க. ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படிக்கிற மாதிரி இருந்தா ஒரு 50% மட்டும் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். 50% அவங்க வந்து வைவர் பண்ணி கொடுத்துறாங்க. 170ல இருந்து 179 கட் ஆஃப் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 75% வந்து டியூஷன் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ பண்ணி கொடுத்துறாங்க. சோ பேலன்சிங் நீங்க ஒரு 25% மட்டும் பே பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் நீங்க அந்த காலேஜ்ல படிச்சுக்கலாம். அதுவே நீங்க 160ல இருந்து 169 கட் ஆஃப் வச்சிருக்கீங்க அப்படின்னா
நீங்க என்ன கோர்ஸ் எடுத்து படிச்சாலும் 50% அவங்க ஆஃபர் பண்ணிடுவாங்க, நீங்க 50% பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுக்கெல்லாம் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து நீங்க தான் பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஹாஸ்டல் ஆகட்டும், ஃபுட் ஆகட்டும், இதெல்லாம் நீங்க தான் பே பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த கட் ஆஃப்க்கு. பட் நீங்க 190 to 200 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே எல்லாமே ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவாங்க. அதே 150 to 159 நீங்க கட் ஆஃப் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட டியூஷன் ஃபீல 25% ஆஃபர் பண்ணி கொடுப்பாங்க. மீதி ரிமைனிங் இருக்க 75% வந்து டியூஷன் ஃபீ நீங்க தான் பே பண்ற மாதிரி இருக்கும். ஹாஸ்டல் அது இல்லாம நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபீஸ் வைவரிங் ஆப்ஷன், அதுவும் உங்க கட் ஆஃப் மார்க்க பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுவும் ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். கூடலூர், கவுண்டன்பாளையம், பெரியநாயக்கன்பாளையம், கோயம்புத்தூர்ல தான் இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் கவுன்சிலிங்ல செலக்ட் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய டிஎன்ஏ கோட் 2761 கட் ஆஃப் மார்க்க பேஸ் பண்ணி என்ன மாதிரியான வைவர் கொடுக்குறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். அது 190 190க்கு மேல நீங்க வந்து கட் ஆஃப் மார்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த காலேஜ்ல 50% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீ வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. 180க்கு மேல இருக்கணும். 181ல இருந்து 190குள்ள நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா 25% வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டியூஷன் ஃபீல ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி கட் ஆஃப் மார்க் 170 பிளஸ் 171 அதுக்கு மேல இருக்க கட் ஆஃப் மார்க் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப் டு என்ன கோர்ஸ் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு 20k டியூஷன் ஃபீல ஃபீஸ் வைவரிங் பண்ணி கொடுக்குறாங்க. சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். கண்டிப்பா நீங்க என்ன கோர்ஸ் எடுத்தீங்கனாலும் இந்த கட் ஆஃப்க்கு இந்த மாதிரி ஃபீஸ் வைவரிங் வந்து காலேஜ்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் தான் பூசேரிப்பட்டி, கோயம்புத்தூர்ல தான் உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு. சோ இந்த காலேஜ் கவுன்சிலிங்ல செலக்ட் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய டிஎன்ஏ கோட் வந்து பாத்தீங்கன்னா 2354. இதுதான் இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். சோ உங்களோட கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி என்ன மாதிரி வைவர் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஃபீஸ்ல 190 பிளஸ் 190 பிளஸ்க்கு மேல இருக்கிற எல்லா கட் ஆஃப் மார்க்குக்குமே டியூஷன் ஃபீ அண்ட் ஹாஸ்டல் ஃபீ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரீ. சோ நீங்க பாத்தீங்கன்னா என்ன கோர்ஸ் எடுத்து படிச்சீங்கனாலும் உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க தங்கி என்ன கோர்ஸ் படிச்சீங்கனாலும் அந்த கோர்ஸுக்கு டியூஷன் ஃபீ ஆகட்டும் ஹாஸ்டல் ஃபீ ஆகட்டும் ரெண்டுமே ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. சோ நீங்க என்ன கோர்ஸ் வேணா எடுத்து படிக்கலாம். 180 பிளஸ் மேல நீங்க வந்து கட் ஆஃப் வச்சிருக்கும் போது உங்களோட 50% அதாவது ஹாஸ்டல் ஃபீ ஆகட்டும் டியூஷன் ஃபீ ஆகட்டும் உங்களுக்கு டியூஷன் ஃபீல ஒரு 50% பே பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபீல ஒரு 50% மட்டும் நீங்க பே பண்ணீங்கன்னா போதும். எந்த கோர்ஸ் வேணாலும் இந்த காலேஜ்ல நீங்க எடுத்து படிக்கலாம். 170க்கு மேல நீங்க கட் ஆஃப் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த காலேஜ்ல என்ன கோர்ஸ் எடுத்து படிச்சீங்கனாலும் 50% டியூஷன் ஃபீ மட்டும் ஃப்ரீ பண்ணி கொடுப்பாங்க. அதாவது டியூஷன் ஃபீல 50% நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும், 50% அவங்க வைவர் பண்ணி கொடுத்துருவாங்க. எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சீங்கனாலும் உங்களோட கட் ஆஃப் மார்க் இந்த ரேஞ்ச்ல இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீஸ் கன்செஷன் இந்த காலேஜ்ல உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜோட நேம் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ் த கிங் இன்ஜினியரிங் காலேஜ், சிசிலியா கார்டன், ஓடிப்பாளையம் ரோடு, மேட்டுப்பாளையம் டு ஏர்போர்ட் ரோடு வயா காரமடை, கோயம்புத்தூர்ல தான் இந்த காலேஜ் உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் கவுன்சிலிங்ல செலக்ட் பண்ண நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய டிஎன்ஏ கோட் வந்து பாத்தீங்கன்னா 2650. இதுதான் இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். கட் ஆஃப் மார்க் 190ல இருந்து 200 வரைக்கும் இருந்ததுன்னா உங்களுக்கு 100% வந்து பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீ ஃப்ரீ. அதாவது நீங்க படிக்கக்கூடிய எந்த கோர்ஸா இருந்தாலும் சரி அதற்கான டியூஷன் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இந்த காலேஜ்ல உங்களுக்கு வைவர் பண்ணி கொடுத்துருவாங்க. சோ நீங்க ₹1 கூட எந்த கோர்ஸுக்கும் படிக்கிறதுக்கு நீங்க வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி 180 to 190 அதாவது 180ல இருந்து 190குள்ள எடுத்திருந்தீங்க அப்படின்னா 75% நீங்க எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சாலும் 75% வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபீஸ் வைவர் பண்ணிக்கிறாங்க. ரிமைனிங் இருக்க 25% மட்டும் நீங்க ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் இந்த காலேஜோட டீடைல்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதுவும் ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா பாலக்காடு மெயின் ரோடு, நவக்கரை, காந்தி கவுண்டன் சாவடி, கோயம்புத்தூர்ல தான் இந்த காலேஜ் லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் கவுன்சிலிங்ல செலக்ட் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய டிஎன்ஏ கோட் வந்து பாத்தீங்கன்னா 2749. சோ இதுதான் இந்த காலேஜோட கோட். சோ இந்த காலேஜ்ல கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி என்ன மாதிரி வைவர் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். உங்களோட கட் ஆஃப் மார்க் 190ல இருந்து 200 மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீ 100%, ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 100%. அதாவது ஃபுல்லா உங்களுக்கு ஃப்ரீ. என்ன கோர்ஸ் எடுத்து படிச்சீங்கனாலும் உங்களுக்கு ஃபுல்லா ஃப்ரீ. நீங்க ₹1 கூட பே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அதே 185 to 189.5 நீங்க வந்து கட் ஆஃப் வச்சிருக்கீங்க அப்படின்னா எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சாலும் உங்களோட டியூஷன் ஃபீ ஃபுல்லாவே ஃப்ரீ பண்ணி கொடுத்துறாங்க. சோ நீங்க படிக்கிறதுக்கு எந்த விதமான அமௌண்ட்டும் இங்க பே பண்ண தேவையில்லை. பட் ஹாஸ்டல்ல வந்து பாத்தீங்கன்னா 25% நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ரிமைனிங் இருக்க 75% அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைவர் பண்ணி கொடுத்துறாங்க. அதே உங்களோட கட் ஆஃப் மார்க் 180ல இருந்து 184.5 இந்த ரேஞ்ச்ல நீங்க கட் ஆஃப் மார்க் எடுத்திருக்கீங்கன்னா எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சீங்கனாலும் உங்களோட டியூஷன் ஃபீல
50% வந்து இவங்க வைவர் பண்ணி கொடுத்துறாங்க. அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபீஸ்லயும் 50% உங்களுக்கு வைவர் பண்ணி கொடுத்துறாங்க. சோ நீங்க ரிமைனிங் இருக்க 50% டியூஷன் ஃபீயும் 50% ஹாஸ்டல் ஃபீயும் பே பண்ணீங்கனாவே போதும். இந்த காலேஜ்ல நீங்க எந்த கோர்ஸ் எடுத்து வேணாலும் படிக்கலாம். அதே மாதிரி 170 ல இருந்து 179.5 இந்த ரேஞ்ச்ல நீங்க கட் ஆஃப் மார்க் வச்சிருக்கீங்கன்னா இந்த காலேஜ்ல எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சீங்கனாலும் உங்களுக்கு 25% வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீயும் டியூஷன் ஃபீயும் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. சோ ரிமைனிங் இருக்க 75% டியூஷன் ஃபீ ஆகட்டும் 75% ஹாஸ்டல் ஃபீ நீங்க தான் பே பண்ற மாதிரி இருக்கும். கட் ஆஃப் மார்க் இந்த காலேஜ்ல கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் டீடைல்ஸ் அது மட்டும் இல்லாம மெயினா வந்து பார்க்கணும் 4th இயர் வரைக்குமே, அதாவது நீங்க வந்து படிச்சு முடிக்கிற வரைக்குமே எந்த ஒரு அரியர்ஸும் செமஸ்டர்ல நீங்க வைக்க கூடாது. சோ இது வந்து கம்பல்சரி. அது மட்டும் இல்லாம உங்களோட சிஜிபி 7ல இருக்கணும். சோ இது ரெண்டுமே நீங்க வந்து கடைசி இந்த இயர் முடிச்சுட்டு போற வரைக்குமே நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும். இடையில ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபுல்லா நீங்க பாஸ் ஆயிட்டீங்க, செகண்ட் செமஸ்டர்ல அரியர் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மெரிட் வந்து உங்களுக்கு கேன்சல் ஆயிடும். சோ இது கம்பல்சரி நீங்க அதை தெரிஞ்சுக்கோங்க. சோ வந்து நீங்க இந்த காலேஜ்ல ஸ்காலர்ஷிப்ல படிக்கிறதுக்கு எந்த விதமான அரியர்ஸும் நீங்க செமஸ்டர் முடிகிற வரைக்கும் வைக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாம உங்களோட சிஜிபிஏவும் வந்து பாத்தீங்கன்னா 7ல நீங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சோ இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபார் இந்த காலேஜ். இதுதான் இந்த காலேஜ்ல கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி உங்களுக்கான வைவரிங் ஆப்ஷன். நெக்ஸ்ட் நாம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா சிஎம்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜும் ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். சிக்கவுண்டன்பதி, கும்மிட்டிப்பதி, திருமலையாம்பாளையம், கோயம்புத்தூர்ல தான் இந்த காலேஜ் லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் கவுன்சிலிங்ல செலக்ட் பண்ண நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய டிஎன்ஏ கோட் 2772. இதுதான் இந்த காலேஜோட டிஎன்ஏ கோட். ஃபீஸ் வைவரிங் என்ன மாதிரி பண்றாங்கன்னு பார்க்கலாம். இதுல கட் ஆஃப் மார்க் கொடுக்கறது இல்ல. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பேரண்ட், நீங்க ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% வந்து டியூஷன் ஃபீல வந்து இங்க கன்செப்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டால படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில நேஷனல், ஸ்டேட் இல்லைன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஏதாவது அச்சீவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 20% டியூஷன் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா கன்செப்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. உங்களோட மார்க், அதாவது நீங்க வந்து ஓவராலா 80 to 90% மார்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10% டியூஷன் ஃபீ வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி உங்களோட ஓவரால் மார்க்ல 91 to 100% வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த காலேஜ்ல உங்களுக்கு டியூஷன் ஃபீல 20% வந்து ஃபீஸ் கன்செப்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. சோ இதுதான் இந்த காலேஜோட ஃபீஸ் கன்செப்ஷன் டீடைல்ஸ். நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். பாலக்காடு மெயின் ரோடு, நவக்கரை, கோயம்புத்தூர்ல தான் இந்த காலேஜ் லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் கவுன்சிலிங்ல செலக்ட் பண்ண நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய டிஎன்ஏ கோட் வந்து பாத்தீங்கன்னா 3805. சோ இதுதான் இந்த காலேஜோட கோடு. அது மட்டும் இல்லாம இந்த காலேஜ்ல கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி என்ன மாதிரியான வைவரிங் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட கட் ஆஃப் 190 அண்ட் எபோவ், அதாவது 190 ல இருந்து 200 வரைக்கும் இதுக்குள்ள நீங்க என்ன கட் ஆஃப் எடுத்திருந்தீங்கனாலும் நீங்க என்ன கோர்ஸ் எடுத்தாலும் இந்த காலேஜ்ல உங்களுக்கு 100% வந்து டியூஷன் ஃபீயும் 100% வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீயும் வைவர் பண்ணி கொடுத்துறாங்க. சோ நீங்க ₹1 கூட பே பண்ண தேவையில்லை. நீங்க எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சீங்கனாலும் ஃபுல்லாவே இந்த காலேஜ்ல வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். அதே 185 to 189 வரைக்கும் நீங்க கட் ஆஃப் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 75% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீயும் அதே மாதிரி 50% வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீயும் வைவர் பண்ணி கொடுக்குறாங்க. ரிமைனிங் இருக்க 25% வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் டியூஷன் ஃபீல. அதே மாதிரி 50% வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீல நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சோ உங்களோட கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 180 to 184 இந்த ரேஞ்ச்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா 50% டியூஷன் ஃபீ மட்டும் உங்களுக்கு வைவர் பண்ணி கொடுப்பாங்க. ரிமைனிங் இருக்க 50% நீங்க வந்து பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீ பே பண்ற மாதிரி இருக்கும். ஹாஸ்டல் ஃபீஸ் ஃபுல்லாவே நீங்க பே பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். சோ அதே மாதிரி 170 to 179ல நீங்க கட் ஆஃப் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% உங்க டியூஷன் ஃபீயை வைவர் பண்ணி கொடுக்குறாங்க. ரிமைனிங் இருக்க 90% டியூஷன் ஃபீ நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அது இல்லாம ஹாஸ்டல் ஃபீஸும் உங்களுக்கு இந்த காலேஜ்ல வரும். இதுதான் இந்த காலேஜ்ல கொடுக்கக்கூடிய ஃபீஸ் கன்செப்ஷன் ஆப்ஷன் கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி. அது மட்டும் இல்லாம ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த காலேஜ்லயுமே இருக்கு. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் எழுதக்கூடிய எல்லா செமஸ்டர்லயும் நீங்க படிக்கக்கூடிய ஆல் சப்ஜெக்ட்ல கிளியர் பண்ணிருக்கணும். சோ இது வந்து கம்பல்சரி. ஒருவேளை எதுலயாவது ஒரு அரியர் வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கேன்சல் ஆயிடும். மெயின் இம்பார்ட்டன்டான பாயிண்ட் ஃபார் இந்த காலேஜ். சோ இப்ப நம்ம பார்த்த காலேஜஸ் எல்லாமே கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு டாப் காலேஜ் தான். சோ என்ன மாதிரியான கட் ஆஃப் மார்க் வச்சிருந்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப் இல்லைன்னா உங்களுக்கு வைவரிங் ஆப்ஷன் எல்லாம் கொடுக்குறாங்கிற டீடைல்ஸ் ஃபுல்லாவே நம்ம பார்த்திருக்கோம். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே உங்களுக்கு இருந்திருக்கும். சோ கோயம்புத்தூர்ல தான் ஒரு டாப் காலேஜ்ல இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை கண்டிப்பா நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது இந்த காலேஜ்ல உங்களுக்கு டீடைல்ஸ் தேவைப்படுது, அட்மிஷன் கைடன்ஸோ இல்ல என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற டீடைல்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் ஆகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.